வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6th 10th சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 10.1 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். உமா யூஸ்டு 45 ப்ளூ பீட்ஸ் அண்ட் 18 ரெட் பீட்ஸ் டு டெக்கரேட் ஹர் ட்ரெஸ். அவளோட ட்ரெஸ்ஸில் 45 ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சும் 18 ரெட் கலர் பீட்ஸ் வச்சும் டெக்கரேட் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து கொஸ்டினோட சிச்சுவேஷன். அடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கொஷின் கேட்க போகிறாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதில் 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின் கொடுக்குறாங்க, ஏபிசின்னு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ளூ பீட்ஸ் டு த நம்பர் ஆஃப் ரெட் பீட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க ப்ளூ பீட்ஸுக்கும் ரெட் பீட்ஸுக்கும் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டுமே 45 18 கொடுத்துருக்காங்க. அப்போ 45 ரேஷியோ 18 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பி பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ரெட் பீட்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் எந்தோட ரேஷியோ கேட்குறாங்க, ரெட் பீட்ஸோட ரேஷியோவும் டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸோட ரேஷியோவும். டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் என்ன, ப்ளூ பீட்ஸும் ரெட் பீட்ஸும் சேர்த்து 45 + 18 ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறதா டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ். அதோட ரெட் கலர் பீட்ஸை ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளை. ஓகேவா? அடுத்து தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சியில் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ளூ பீட்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் யூஸ்டு. அதே தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளூ பீட்ஸையும் டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸையும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ளூ பீட்ஸ்க்கும் ரெட் பீட்ஸ்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ளூ பீட்ஸோட கவுண்ட்டு 45, ரெட் பீட்ஸோட கவுண்ட்டு 18. ஸோ 45 ரேஷியோ 18ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 45க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 45 கண்டுபிடிச்சோன்னா 3 டேபிளில் வரும். எப்போவுமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஸ்மாலஸ்ட் டேபிள்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது 2 டேபிளில் வருமானு பார்க்கணும். வராது இல்லையா, ஆட் நம்பர். அப்போ 3 டேபிளில் வருமானு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் 5 டேபிள்ஸ்லாம் போடணும். அப்போ 3 டேபிள் போடும்போது 1 3 is 3, ரிமைண்டர் 1 15 ஆகும். 5 3s are 15. அப்போ 15 3s are 45. ஓகேவா? அடுத்து திருப்பி எகெயினும் 3 ஆலேயே பண்ணலாம். 5 3s are 15. இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். திருப்பி எகெயின் 5 போட்டால் ஈவன் 1 வரும். நம்ம போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ 18க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈவன் நம்பர். 18 வந்து ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் வரும். அப்போ 2 டேபிளில் 9 2s are 18. எகெயின் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 9 இருக்குது, 3 டேபிளில் வரும். 3 3s are 9. அவ்வளோதான். திருப்பி இதுக்கப்புறம் 3 டேபிள் தான் வரும். இப்போ பாருங்கள், 3 × 3 × 5. இந்த 45ஓட இன்டிகேஷன் என்னது, 3 × 3 × 5. அடுத்து 18க்கு 2 × 3 × 3. இப்போ இதில் 2 3 இருக்குது. ஸோ 2 3 என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும், 5ம் 2ம் தான் இருக்கும். 5:2. அப்போ ஆன்சர் 5 ரேஷியோ 2 தான் நம்மளுக்கு ப்ளூ பீட்ஸ் அண்ட் ரெட் பீட்ஸோட ரேஷியோ. இப்போ பி பார்த்தோன்னா, பியில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் பீட்ஸுக்கும் டோட்டல் பீட்ஸுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல டோட்டல் பீட்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பீட்ஸ் என்னது, ப்ளூ பீட்ஸையும் ரெட் பீட்ஸையும் ஆட் பண்ணி எழுதுனா அதான் டோட்டல் பீட்ஸ். அப்போ 45 + 18 = 63. ஓகேவா? இதான் டோட்டல் பீட்ஸோட வேல்யூ. அப்போ ரெட் பீட்ஸையும் டோட்டல் பீட்ஸையும் ரேஷியோ பண்ணோம்னா 18 ரேஷியோ 63. அப்போ 18 / 63 எழுதலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி ஏசமில் பார்த்த மாதிரி ஒன்று எல்சிஎம் கண்டுபிடிச்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிவிஷன் பண்ணிக்கலாம். 18 / 63னா 18 வந்து என்ன டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும். 9 2s are 18. ஸோ 2. அடுத்து 9 7s are 63. ஸோ 7 9s are 63. இங்கே 7 போட்டாச்சு. அப்போ 2:7 தான் ரேஷியோ. ஓகேவா? ரெட் பீட்ஸ் அண்ட் டோட்டல் பீட்ஸோட ரேஷியோ 2:7. ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 18க்கு ரேஷியோ பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், 2 × 3 × 3ன்னு பார்த்தோம். இங்கே 63க்கு ரேஷியோ பார்த்தோன்னா 3 × 3 × 7. 3 போட்டோன்னா 21 3s are 63. திருப்பி எகெயின் 3 போடும்போது 7 3s are 21. அப்போ அங்கேயும் 2 3 வரும், இங்கேயும் 2 3 வரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா அங்கே ரிமைண்டர் இருக்கிறது 2, இங்கே ரிமைண்டர் இருக்கிறது 7. ஸோ 2:7. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் சி பார்த்துடலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் இதே மாதிரி தான். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ளூ பீட்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ்க்கும் ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 45 ரேஷியோ 63. அப்போ 45 ரேஷியோ 63க்கு என்ன பண்ண போகிறோம், 45க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 3 × 3 × 5. 63க்கு 3 × 3 × 7. அப்போ 2 3யும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5:7 தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? செகண்ட் சம் என்னன்னு பார்த்தோம்னா, there are 30 chocolates in a box, out of which 10 are plain chocolates.
12 are dark chocolates and the remaining are fruit and nut chocolates. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தா, ஒரு 30 சாக்லேட் இருக்குது ஒரு பாக்ஸில். அதில் வந்து பிளெயின் சாக்லேட்ஸ் வந்து பிளெயின் மில்க் சாக்லேட்ஸ் வந்து 10 இருக்குது, டார்க் சாக்லேட்ஸ் 12 இருக்குது, ரிமைனிங் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 10 + 12 22, 30ல் 22 போக மிச்சம் 8 வந்து என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்டு சாக்லேட்ஸ் இருக்குது. 8 ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் சாக்லேட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த அப்படி சொல்லி ஒரு 3 டைப் ஆஃப் கொஷின் நம்மளை கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, நம்பர் ஆஃப் பிளெயின் மில்க் சாக்லேட்ஸ் டு த நம்பர் ஆஃப் டார்க் சாக்லேட்ஸ். என்னென்ன ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் பிளெயின் மில்க் சாக்லேட்ஸ்க்கும் டார்க் சாக்லேட்ஸ்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து, நம்பர் ஆஃப் டார்க் சாக்லேட்ஸ் டு த நம்பர் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்ஸ். டார்க் சாக்லேட்டுக்கும் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்ஸ்க்கும் ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேர்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்ஸு டு த டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நம்மளுக்கு சம்பளே கொடுத்தாச்சு 13. ஸோ அதுக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் சாக்லேட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டும் 10 + 12 22, ரிமைனிங் இருக்கிறது தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் சாக்லேட்ஸ். ஸோ அதுக்கும் டோட்டல் சாக்லேட்ஸ்க்கும் ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த 3 சம்முக்கும் சொல்யூஷன் பார்த்துடலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பிளெயின் மில்க் சாக்லேட்ஸ்க்கும் டார்க் சாக்லேட்டுக்கும் ரேஷியோ பார்க்க சொன்னாங்க. பிளெயின் மில்க் சாக்லேட் 10, டார்க் சாக்லேட்ஸ் வந்து 12. ஸோ 10:12. இப்போ 10க்கு எல்சியம் பார்க்கணும், 12க்கு எல்சியம் பார்க்கணும். பார்த்தோன்னா 2 × 5, 2 × 2 × 3 வருது இல்லையா? அப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும்ல, 10 2 டேபிளில் 5 டைம்ஸ். அடுத்து 12 வந்து 2 டேபிளில் 6 டைம்ஸ். again 2 டேபிள், 3 2s are 6. ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், 2 ஈக்குவலாக என்ன இருக்குது, 2 2 இருக்குது. ஸோ 2 2வையும் நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டால் ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 2 × 3 இருக்குது. அப்போ அதை மல்டிபிள் பண்ணால் 5:6. ஓகேவா? 5:6 தான் ஆன்சர். அடுத்து, நம்பர் ஆஃப் டார்க் சாக்லேட்ஸும் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் டார்க் சாக்லேட் 12, ரிமைனிங் இருக்கிறது ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்னு பார்த்தோமா, அப்போ அது 8. அப்போ 12 ரேஷியோ 8. 12க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, எல்சிஎம் பார்த்துருக்குறோம். 2 × 2 × 3. 8க்கு பார்த்தோன்னா 2 2s are 4, திருப்பி again 2 2s are 4. அப்போ 2 × 2 × 2. அப்போ 2 2 வந்து கேன்சல் ஆயிரும் இல்லையா? 2 2 வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது என்னது, 3:2. அப்போ டார்க் சாக்லேட்டும் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்டோட ரேஷியோ 3:2. ஓகேவா? இப்போ சி என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சி ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்ஸ் டோட்டல் சாக்லேட்ஸையும் ரேஷியோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்ஸ் ஆல்ரெடி 8ன்னு பார்த்தாச்சு. டோட்டல் சாக்லேட்ஸ் நம்மளுக்கு 30. ஸோ 2க்கும் ரேஷியோ பார்க்க போகிறோம். இப்போ எப்போவுமே ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, 8:30 எப்படி எழுதலாம், 8/13 எழுதலாம். ஓகேவா? அப்போ 8க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது 2 × 2 × 2. 30க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2 டேபிளில் பண்ணும்போது 1 3 is 3, 2 டேபிளில் பண்ணும்போது 1 2 is 2, ரிமைண்டர் 1 10. அப்போ 5 2s are 10, 15 2s are 30. அடுத்து 15 3 டேபிளில் வரும். ஸோ அதனால் 3 டேபிள் எழுதிக்கிட்டோம். சின்ன மினிமம் டேபிள்லேருந்து 2 3 அப்படி தான் நம்ம டேபிள் வைஸாக போகணும். அப்போ 3 பார்க்கும்போது 5 3s are 15. ஓகேவா? அப்போ 2 3 5 வரிசையாக வருது. இப்போ இதில் வந்து ஒரு 2 2 மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 2 2வும் கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 2s are 4, 3 5s are 15. அப்போ ரேஷியோ என்னது, 4:15. ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்ஸ்க்கும் டோட்டல் சாக்லேட்ஸ்க்கும் ரேஷியோ 4:15. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம தேர்ட் சப் பார்க்கலாம். A figure is formed with geometrical shapes based on the figure. Find the following ratios. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபிகர் ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. ஷேப்ஸை வச்சு ஒரு ஃபிகர் மேக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷேப்ஸ் எல்லாம் மேக் பண்ணி ஒரு பிக்சராக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபிகரில் அடிப்படையாக வச்சு நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் டு த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள். இந்த பிக்சரில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை ரேஷியோ பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். சர்க்கிள் எத்தனை இருக்குது, ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது அப்படின்றத ரேஷியோ பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் டு த நம்பர் ஆஃப் சர்க்கிள். ரெக்டாங்கிளையும் சர்க்கிளையும். அப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். மொத்தம் சர்க்கிள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சர்க்கிள் 3 இருக்குது. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளும் என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்து ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 5 6 7. ரெக்டாங்கிள் எத்தனை இருக்குது? 7 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. 7 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ இதை வச்சு தான் இங்கே கேட்டிருக்க சம்மம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபிகரில் நம்ம என்னென்ன சேவ்ஸ் எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸையும் ரெக்டாங்கிள்ஸையும் ரேஷியோ பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருந்துச்சு அந்த பிக்சரில் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் இருந்துச்சு. ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருந்துச்சு? 7 ரெக்டாங்கிள்ஸ் இருந்துச்சு. அப்போ 3:7 அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பி பாருங்கள். சர்க்கிள்ஸையும் ட்ரையாங்கிள்ஸையும் ரேஷியோ பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை சர்க்கிள் இருந்துச்சு? 3 சர்க்கிள் இருந்துச்சு, 3 ட்ரையாங்கிள்ஸ் இருந்துச்சு. ஸோ 3:3. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1:3 1:3 பண்ணலாம். அப்போ 1:1. ஓகேவா? அடுத்து ரெக்டாங்கிள்ஸையும் சர்க்கிள்ஸையும் எத்தனை ரெக்டாங்கிள் இருந்தது? 7 ரெக்டாங்கிள்ஸ் இருந்தது, 3 சர்க்கிள்ஸ் இருந்தது. ஓகேவா? அப்போ 7:3. இப்போ தேர்ட் சம் வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த எக்ஸசைஸ் 10.1ல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. பாய். See you in next video.